ட்ரிக்னாமெட்ரிக்கோட ஆங்கிள்ஸோட வேல்யூவை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா கொஸ்டின் நம்பர் 4 பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிகிரி பார்த்தீங்கன்னா 0 டிகிரி, 30 டிகிரி, 45, 60, 90, 180, 270, 360. 0 டிகிரினா 0 ரேடியன், 30 டிகிரினா π/6 ரேடியன், 45 டிகிரினா π/4 ரேடியன், 60 டிகிரினா π/3, 90னா π/2, 180னா π, 270னா 3π/2, 360னா 2π. இது நமக்கு முதல்ல பேசிக்காக தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறமா சைன் டீட்டா, சைன் 0 டிகிரினா 0, சைன் 30 டிகிரினா 1/2, சைன் 45னா 1/√2, சைன் 60னா √3/2, சைன் 90னா 1. தென் இந்த சைன் வேல்யூவை அப்படியே ரிவர்ஸ் பண்ணுறோம். அப்படியே 1√3/2, 1/√2, 1/2, 0ன்னு வந்தால் காசோட வேல்யூ cos 0, cos 30, cos 45, cos 60, cos 90யோட வேல்யூ. தென் tan theta equal to sin theta by cos theta value 0, 1/√3, 1, √3/2, infinite. நமக்கு பேசிக்கில் 90 வரைக்கும் தெரிஞ்சிருக்கணும். 90 வரைக்கும் முதல்ல தரவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா 180, 270, 360க்கு போகலாம். சைன் 180 இருந்தால் 0, சைன் 270 இருந்தால் -1, சைன் 360 இருந்தால் 0. அதே போல் காசோட வேல்யூ காஸ் 180 இருந்தால் -1, காஸ் 270னா 0, காஸ் 360னா 1, tan 180னா 0, tan 270னா -infinite, tan 360னா 0. இந்த டேபிள் நமக்கு தெளிவாக தெரிஞ்சால் மட்டும்தான் ஃபர்தராக வரக்கூடிய ப்ராப்ளம் நமக்கு ஈஸியாக இருக்கும். கொஸ்டின் நம்பர் 4, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோ. கொஸ்டின் நம்பர் 1, சைன் 300 டிகிரி. ஸோ நமக்கு என்ன தெரியும்னா பேசிக்காக 0 to 360ல் இந்த 0, 30, 45, 60, 90, 180, 270, 360 இதுக்கெலாம் நமக்கு டைரெக்டாக வேல்யூ தெரியும். இதை தவிர இருக்கிற மற்ற டிகிரிக்கெலாம் நமக்கு டைரெக்டாக வேல்யூ தெரியாது. ஸோ அப்போ என்ன பண்ண போகிறோன்னா ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோ ஆஃப் அலைடு ஆங்கிள்ஸை யூஸ் பண்ணி நம்ம வேல்யூஸை ஃபைண்ட் பண்ண போகிறோம். இப்போ சைன் இங்கே 300 எடுத்துக்கலாம். 300 எப்படி பிரிக்கணும்னா 270 + 30 பிரிக்கலாம். ஏன்னா 270 + 30 என்ன கிடச்சிரும் 300. இப்போ 300 பிரிக்கும் போது 270 + 30. இப்போ சைன் 270 + θ ஃபார்மேட்டில் இருக்குது. எந்த மாதிரி இருக்குன்னா சைன் 270 + θ. அதாவது 270 + θ எந்த குவாட்ரண்ட்டில் வரும்னா 4th குவாட்ரண்ட். ஏன்னா 0 to 90, 90 to 180, 180 to 270, 270 விட அதிகமாக இருக்குன்னா 4th குவாட்ரண்ட். 4th குவாட்ரண்ட்டில் காஸ் தீட்டாவும் சீக்கன் தீட்டா மட்டும்தான் பாசிட்டிவாக இருக்கும். பட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா சைன் தீட்டா. இப்போ சைன் என்னவாக இருக்குங்க நெகட்டிவ். ஃபர்ஸ்ட் இங்கே நெகட்டிவ் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இங்கே ஆங்கிள் மாறுமா மாறாதான்னு பார்க்க போகிறோம். நம்மகிட்ட என்ன கொடுத்துருக்காங்கன்னா 270, 90யும் 270 வந்து ஆங்கிள் மாறணும். இப்போ சைன் என்னவாக மாறும்னா காசாக மாறும். ஸோ காஸ் தீட்டா. இப்போ சைன் 270 + தீட்டானா மைனஸ் காஸ் தீட்டா. ஸோ நம்ம மெமரிலாம் பண்ண வேணாம். ஜஸ்ட் 270 +னா 4th குவாட்ரண்ட். 4th குவாட்ரண்ட்டில் காசும் சீக்கனும் மட்டும் பாசிட்டிவ். இப்போ சைனிங் என்னவாக இருக்கும் நெகட்டிவ் எடுத்துக்கிட்டோம். 270, 90 வந்து ஆங்கிள் மாறணும். சைன் என்னவாக மாறும் காசாக மாறும், காஸ் சைனாக மாறும். இப்போ சைன் இங்கே காசாக மாறும். காஸ் 30 டிகிரி. காஸ் 30 டிகிரி வேல்யூ தெரியும். காஸ் 30 டிகிரி ஈக்குவல் டு √3/2. ஸோ மைனஸ் இருக்குமே இங்கே -√3/2. நெக்ஸ்ட் டைம் காஸ் ஆஃப் -210 டிகிரி. ஃபர்ஸ்ட் இங்கே என்ன இருக்குன்னா காஸ் ஆஃப் மைனஸ். ஸோ காஸ் ஆஃப் -θ ஈக்குவல் டு காஸ் தீட்டா. ஏன்னா காசுன்றது இங்கே ஈவன் ஃபங்க்ஷன். ஸோ காஸ் ஆஃப் -210 டிகிரி ஈக்குவல் டு காஸ் 210 டிகிரி. ஏன்னா காசு நெகட்டிவ் இருந்தால் பாசிட்டிவாக வரும். இந்த காஸ் 210க்கு நமக்கு டேரெக்டாக வேல்யூ தெரியாது. இப்போ என்ன பண்ணும் நியரஸ்ட்டாக இருக்கிற ஆங்கிள் கூட ப்ளஸ்ஸோ மைனஸோ பண்ணிக்கலாம். இங்கே என்ன பண்ணணும்னா காஸ் 210 180 + 30 மாற்றிக்கலாம். நம்ம இதை சேஞ்ச் பண்ணும்போது நமக்கு 270 - 60 மாற்ற முடியும். ஏன்னா 270 - 60 இருந்தாலும் என்ன கிடைக்குன்னா 210 தான். அது 180 + 30 இருந்தாலும் 210 தான். நம்ம எந்த மாதிரி வேணால் எழுதிக்கலாம். நமக்கு எது ஈஸியாக இருக்கோ அந்த ஃபார்மேட்டுக்கு மாற்றிக்கலாம். 270 மைனஸ்னாலும் ஒன்று தான், 180 +னாலும் ஒன்று தான். ஸோ இங்கே நமக்கு எது ஈஸியாக இருக்குன்னா 180 + 210 கிடச்சிரும். இப்போ காஸ் 180 டிகிரி + θ. முதல் 180 +னா எந்த குவாட்ரண்ட் வரும்னா 3rd குவாட்ரண்ட். 3rd குவாட்ரண்ட்டில் எது பாசிட்டிவாக இருக்கும் டேனும் காட்டும் தான் பாசிட்டிவாக இருக்கும். அப்போ காஸ் கண்டிப்பாக அங்கே நெகட்டிவ். 180 வந்து ஆங்கிளில் மாறணுமா மாறாது. 90க்கும் 270க்கும் மட்டும் தான் ஆங்கிள் மாறும்.
180க்கும் 360க்கு ஆங்கிள் மாறாது. ஸோ ஆங்கிள் அப்படியே cos 30 டிகிரி எடுத்துக்கலாம். ஆங்கிள் மென்ஷன் பண்ணும்போது என்ன டிகிரி இருக்கோ அந்த டிகிரி எடுத்து எழுதிக்க போகிறோம். ஸோ cos இங்கே 30 டிகிரி. cos 30 டிகிரி ஈக்குவல் டு √3/2. இங்கே நெகட்டிவ் இருக்கவே -√3/2. தேர்ட் சப்டிவிஷன் சீக்கன் 390 டிகிரி. ஸோ யூஸ்வலாக என்ன பண்ணுவோம், இந்த 90, 180, 270, 360 வர மாதிரி இந்த ஆங்கிளை பிரிக்க போகிறோம். 390க்கு எது ரொம்ப கிட்ட இருக்குன்னா 360 தான் கிட்ட இருக்கும். ஸோ பிரிக்கும் போது சீக்கன் 360 ப்ளஸ் என்ன கிடைச்சிடும், 390. முதல்ல 360 ப்ளஸ் எந்த குவாட்ரண்ட்னா 0, 90, 180, 270, 360. 360 ப்ளஸ்னால் 360 விட அதிகமாக இருக்கும். இப்போ 360 விட அதிகமானா ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில், இது வரைக்கும் 360. அப்போ 370, 380, 390 ஃபுல்லாக ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில். ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் எல்லா ஆங்கிளுமே பாசிட்டிவாக இருக்கும். இப்போ கண்டிப்பாக சீக்கன் இங்கே பாசிட்டிவ். ஸோ ப்ளஸ்ஸு. ஆங்கிள் மாறுமா மாறாதானா, 360 வந்து ஆங்கிள் மாறுது. ஏன்னா 90க்கும் 270க்கு மட்டும்தான் ஆங்கிள் மாறும். இப்போ 360க்கு ஆங்கிள் மாறாது. அப்படியே சீக்கன் எடுத்துக்கிட்டு என்ன ஆங்கிள் இருக்குது இங்கே 30 எடுத்துக்கலாம். இப்போ சீக்கன் 30. சீக்கன்ன்றது எதோட ரெசிப்ரோக்கல்னா காசோட ரெசிப்ரோக்கல். காஸ் 30க்கு என்னென்னா √3/2. cos 30 டிகிரி ஈக்குவல் டு √3/2. இப்போ சீக்கன் என்னென்னா காசை ரிவர்ஸ் பண்ணால் போதும். இப்போ சீக்கன் 30 டிகிரி ஈக்குவல் டு காசோட ரெசிப்ரோக்கல் 2/√3 ஆன்சர். தென் tan ஆஃப் -855 டிகிரி. tan ஆஃப் மைனஸ் தீட்டா. tanன்றது ஆட் ஃபங்க்ஷன். ஸோ tan ஆஃப் மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு மைனஸ் tan தீட்டா. ஸோ tan ஆஃப் -855 டிகிரி ஈக்குவல் டு மைனஸ் tan ஆஃப் 855 டிகிரி. இப்போ 855ன்றது 360 விட அதிகமாக இருக்குது. அப்போ 360 டிவைட் பண்ணும்போது 2 டைம்ஸ் இருக்கும். 2 × 360 இருந்தால் 720 ப்ளஸ் ஒரு 135. அப்போ பிரிக்கும் போது 2 × 360 ப்ளஸ் 135. மொத்தம் எத்தனை சர்க்கிள் வரும்னா 2 டைம்ஸ்னால் ஃபஸ்ட்டு ஒரு சர்க்கிள் 360, தென் செகண்ட் ஒரு சர்க்கிள் 360, அதுக்கப்புறம் 135. 0 to 90, 90 to 180, இன் பிட்வீனில் 335 செகண்ட் குவாட்ரண்ட். இப்போ எங்கே வரும்னா அது செகண்ட் குவாட்ரண்ட்டில். செகண்ட் குவாட்ரண்ட்டில் எது பாசிட்டிவ்னா சைன் தீட்டாவும் கொசிகன் தீட்டாவும் மட்டும்தான் பாசிட்டிவாக இருக்கும். இப்போ கண்டிப்பாக டேன் தீட்டா என்ன எடுத்துக்கலாம்னா, ஓகே ஃபஸ்ட்டு இதை மூலம் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். நெகட்டிவ் எடுத்துக்கலாம். இதை பிரிக்கும் போது 855 பிரிக்கும் போது 2 × 360 720 ப்ளஸ் 135 பிரிச்சிட்டோம். இப்போ நம்மகிட்ட இங்கே என்ன இருக்குன்னா 360 ப்ளஸ்ஸு தீட்டா. இப்போ 360 ப்ளஸ்னால் எங்கே வரும்னா இது வரைக்கும் 360. ஸோ ப்ளஸ் தீட்டானா ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில். ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் எல்லாமே பாசிட்டிவாக இருக்கும். இந்த நெகட்டிவ் இங்கே இருக்கிற நெகட்டிவ். ஸோ இப்போ கண்டிப்பாக டேன் பாசிட்டிவ் தான். ஸோ பாசிட்டிவாக எடுத்துக்கலாம். 360 வந்து ஆங்கிள் சேஞ்ச் ஆகாது. ஸோ டேன் எடுத்துக்கிட்டு 135 டிகிரி. இப்போ இங்கே தானே ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி சேஞ்ச் பண்ண போகிறோம். 135 பிரிக்கும் போது 90 டிகிரி ப்ளஸ் 45 டிகிரி 135. இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா 90 டிகிரி ப்ளஸ் 45, 90 ப்ளஸ் தீட்டா. 90 விட ப்ளஸ்னால் செகண்ட் குவாட்ரண்ட். செகண்ட் குவாட்ரண்ட்டில் சைனும் கொசிகனும் பாசிட்டிவ். அப்போ கண்டிப்பாக டேன் நெகட்டிவ். ஸோ இங்கே ஒரு நெகட்டிவ் வரும். நெகட்டிவ் இன்ட்டு நெகட்டிவ் பாசிட்டிவ் மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட் இதில் டேன் 90 டிகிரி. 90 வந்து ஆங்கிள் மாறணும். டேன் இங்கே என்னவா மாறும்னா காட் தீட்டா. ஸோ காட் 45 டிகிரி. டேன் 45 ஒன்றுனா காட் 45 இங்கே 1. கொசிகன் 1125. ஃபஸ்ட்டு பிரிக்கும் போது 360 டிவைட் பண்ணால் 3 டைம்ஸ் வரும். ஸோ 3 × 360 ப்ளஸ் ஒரு 45. 3 × 360னா 0, 18 ரிமைண்டர் 1, 1080. 1080 ப்ளஸ் ஒரு 45னா 1125 கிடச்சிரும். ஸோ பிரிக்கும் போது 3 × 360 ப்ளஸ் ஒரு 45. இதுக்கு என்னென்னா 3 × 360னா ஃபஸ்ட்டு ஒரு சர்க்கிள், தென் செகண்ட் ஒரு சர்க்கிள், தென் தேர்ட் ஒரு சர்க்கிள் 360. தென் 45 எங்கே வரும்னா ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில். இப்போ 360 ப்ளஸ்னா ஃபஸ்ட் குவாட்ரண்ட். ஃபஸ்ட் குவாட்ரண்ட் எல்லாமே பாசிட்டிவ். கண்டிப்பாக இப்போ கொசிகனும் பாசிட்டிவ். ஆங்கிள் மாறுமானா 360 வந்து ஆங்கிள் மாறாது. 90க்கும் 270க்கும் மட்டும் தான் மாறும். 360க்கு அப்போ ஆங்கிள் சேஞ்ச் ஆகாது. ஸோ கொசிகன் 45. சைன் 45க்கு என்ன வேல்யூனா சைன் 45 ஈக்குவல் டு 1/√2. கொசிகன்றது சைனோட ரிவர்ஸ். ஸோ தலைகீழாக மாற்றும் போது √2/1 கிடைக்கும். ஸோ வேல்யூ இங்கே √2ன்னு எடுத்துக்கலாம்.
exercise 4.1 question number 5 prove that first subdivision tan of minus 225 degree cot of minus 405 degree minus tan of minus 765 degree cot of 675 degree equal to 0 னு prove பண்ண போறோம். LHS equal to RHS LHS ஃபுல்லா சால்வ் பண்ணி வர ஆன்சர் 0 னு கொண்டு வரணும். ஃபர்ஸ்ட் நம்ம LHS மட்டும் எடுத்துக்கலாம். LHS என்னவா இருக்குன்னா tan of minus 225 degree cot of minus 405 degree minus tan of minus 765 degree cot of 675 degree. நம்ம இது வரைக்கும் சின்ன சின்ன சம்மா பார்த்ததை ஃபுல்லாக அட்டாச் பண்ணி ஒரு பெரிய சம்மா கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு கான்செப்டில் tan of minus theta, tanன்றது இங்கே ஆட் ஃபங்க்ஷன். ஸோ tan of minus theta equal to minus tan theta. So tan of minus theta equal to minus tan theta. அதே போல் cot of minus theta equal to minus cot theta. தென் இங்கேயும் tan of minus theta equal to minus tan theta. ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ், ஸோ மைனஸ் இன்டு மைனஸ் ப்ளஸ் tan 765 டிகிரி. தென் cot of 675 டிகிரி. இப்போ பிரிக்க போகிறோம். 225 என்ன பண்ணலாம், 180 ப்ளஸ் 45 பிரிச்சுக்கலாம். இதே போல் 405 360 ப்ளஸ் 45. தென் 765 2 இன்ட்டு 360, 2 இன்ட்டு 360 இருந்தால் 720 ப்ளஸ் ஒரு 45னா 765 கிடச்சிடும். நெக்ஸ்ட் இங்கே 675 2 இன்ட்டு 360 720, 720 மைனஸ் 45னா 675 கிடச்சிடும். நம்ம ப்ளஸ்ஸோ மைனஸோ நம்ம அப்ளை பண்ணுறது தான் இங்கே சம்முக்கு ஏற்ற மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமா வேல்யூஸ் அப்ளை பண்ணும்போது tan of 180 ப்ளஸ் theta முதல் இந்த கிராஃபை கன்சிடர் பண்ணலாம். 180 ப்ளஸ்னா தேர்ட் குவாட்ரண்ட், ஏன்னா 0 to 90, 90 to 180, 180 ப்ளஸ்னா இங்கே தேர்ட் குவாட்ரண்ட். தேர்ட் குவாட்ரண்ட்டில் டேனும் காட்டும் பாசிட்டிவ். அப்போ அங்கே டேன் கொடுத்துருக்காங்க, கண்டிப்பாக பாசிட்டிவ். இந்த நெகட்டிவ் ஆல்ரெடி அங்கே இருக்க நெகட்டிவ் இங்கே எடுத்துக்கிட்டோம். இப்போ இதுக்கு மட்டும் அப்ளை பண்ணும்போது டேன் பாசிட்டிவ், ஸோ பாசிட்டிவ் டேன். 180 வந்து ஆங்கிள் மாறுமானா ஆங்கிள் மாறாது. டேரெக்டாக இங்கே டேன் 45 டிகிரி. இந்த மைனஸ் எடுத்துக்கலாம். காட் ஆஃப் 360 ப்ளஸ், 360 ப்ளஸ்னால் ஃபஸ்ட் குவாட்ரண்ட். ஃபஸ்ட் குவாட்ரண்ட் எல்லாமே பாசிட்டிவாக இருக்கும், அப்போ காட்டு இங்கே பாசிட்டிவ் தான். இந்த மைனஸ் ஆல்ரெடி அங்கே இருக்கிற மைனஸ், ஸோ பாசிட்டிவாக எடுத்துக்கலாம். 360 வந்து ஆங்கிள் மாறாது, அப்போ டேரெக்டாக இங்கே காட் 45 டிகிரி. நெக்ஸ்ட் இங்கே tan 2 இன்ட்டு 360, 2 இன்ட்டு 360னா 2 சர்க்கிள், ஃபஸ்ட் ஒரு சர்க்கிள் தென் செகண்ட் ஒரு சர்க்கிள். நமக்கு எது மட்டும் தெரிஞ்சால் போதும், 360 ப்ளஸ்னா ஃபஸ்ட் குவாட்ரண்ட் எல்லாமே பாசிட்டிவ், பட் tan இங்கே பாசிட்டிவ். ஆங்கிள் மாறுமானா மாறாது, ஏன்னா 360 கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே tan 45 டிகிரி. தென் 360 மைனஸ், 360 மைனஸ்னா ஃபோர்த்து குவாட்ரண்ட்டில் காசும் சீக்கிரம் மட்டும் பாசிட்டிவ், இப்போ காட் கண்டிப்பாக நெகட்டிவாக இருக்கும், ஸோ நெகட்டிவ். 360 வந்து ஆங்கிள் மாறாது, ஸோ டேரெக்டாக இப்போ காட் 45 டிகிரி. இப்போ வேல்யூஸ் அப்ளை பண்ணும்போது tan 45 டிகிரிக்கும் காட் 45 டிகிரிக்கும் வேல்யூ 1. ஸோ இங்கே 1 மைனஸ்னால் ஸோ மைனஸ் 1, இங்கே 1 மைனஸ் இருக்குது மைனஸ் 1 ப்ளஸ் tan 45னா 1, காட் 45னா 1 மைனஸ் இருக்குது மைனஸ். மைனஸ் இன்ட்டு மைனஸ் இங்கே ப்ளஸ் 1 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 1, 1 மைனஸ் 1 இங்கே 0. Second subdivision 2 sin square pi by 6 plus cosecant square 7 pi by 6 cos square pi by 3 equal to 3 by 2. LHS equal to RHS. கொஸ்டின் நமக்கு டிகிரியில் கொடுத்தும் சால்வ் பண்ண சொல்லலாம், ரேடியனில் கொடுத்தும் சால்வ் பண்ண சொல்லலாம். எப்படி கொடுத்தாலும் நமக்கு சால்வ் பண்ண தெரியணும். ஃபர்ஸ்ட் இங்கே LHS எடுத்துக்கலாம். LHSல 2 sin square pi by 6 plus cosecant square 7 pi by 6 plus cos square pi by 3. நமக்கு ஃபர்ஸ்ட் அப்போ ரேடியனோட டிகிரி வேல்யூ தெரிஞ்சிருக்கணும். pi by 6னா 30 டிகிரி, pi by 3னா 60 டிகிரி. 7 pi by 6க்கு வேல்யூ தெரியாது, அப்போ நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும். ட்ரிக்னாமெட்ரிக்கை பொறுத்த வரைக்கும் sin square theta equal to sin theta the whole square, ரெண்டுமே ஈக்குவல். இதே போல் cos square, tan square, secant, cosecant, cot square எல்லாத்துக்குமே இப்போ cot square theta equal to cot theta the whole square, ரெண்டுமே இங்கே ஈக்குவல் தான். ஸோ ஃபஸ்ட் இங்கே அப்ளை பண்ணும்போது sin of pi by 6, pi by 6னா 30 டிகிரி, 30னா sin 30 equal 1/2, ஸோ 1/2
ஸ்கொயர் கொடுத்துருக்கீங்க ஸ்கொயர் ப்ளஸ்ஸு கொசிக்கன் கொசிக்கன் ஸ்கொயர் என்ன பண்ணலாம் கொசிக்கன் டீட்டா தி ஹோல் ஸ்கொயராக மாற்றிக்கலாம். இப்போ 7π/6 நமக்கு டேரெக்டாக வேல்யூ தெரியாது. இப்போ சேஞ்ச் பண்ணும்போது பை ப்ளஸ் π/6 மாற்றிக்கலாம். இப்போ நம்ம சேஞ்ச் பண்ணுவோம் இல்லையா, சப்போஸ் 300 கொடுத்தாலும் என்ன பண்ணுவோம் 300 270 ப்ளஸ் 30 மாற்றுவோம். இது டிகிரியில். இப்போ அதே போல் ரேடியனில் 7π/6 வேல்யூ தெரியாது, பிரிக்கும் போது பை ப்ளஸ் π/6 மாற்றிக்கலாம். இப்போ கிராஸ் பண்ணி பாருங்க 6 + 1னா 7π/6 கிடச்சிரும். அப்போனா இது பைனா 180 ப்ளஸ் டீட்டா மாதிரி வரும். இப்போ இங்கே cos π/3 π/3னா 60 cos 60 = 1/2. ஸோ 1/2 தி ஹோல் ஸ்கொயர். ஸோ 2 × 1/2 ஸ்கொயர் பண்ணால் 1/4 ப்ளஸ் கொசிக்கன் 180 ப்ளஸ் டீட்டா 180 ப்ளஸ்னா தேர்ட் குவாட்ரண்ட், தேர்ட்டில் டேனும் காட்டும் தான் பாசிட்டிவ். இப்போ கொசிக்கன் இங்கே நெகட்டிவ், ஸோ நெகட்டிவாக எடுத்துக்கலாம். 180 வந்து ஆங்கிள் மாறாது, 90க்கும் 270 தான் மாறும். டேரெக்டாக இங்கே கொசிக்கன் π/6 தி ஹோல் ஸ்கொயர் 1/2 ஸ்கொயர் பண்ணால் 1/4. 1 டைம் 2 டைம் கேன்சல்னா 1/2 ப்ளஸ்ஸு கொசிக்கன் π/6 சைன் π/6னா 1/2. கொசிக்கன் சைனோட ரெசிப்ரோக்கல் தலைகீழியாக மாற்றணும். தலைகீழாக மாற்றினா 2 மேலே போயிடும். அப்போ மைனஸ் இருக்க -2 தி ஹோல் ஸ்கொயர் 1/4. ஸோ 1/2 ப்ளஸ் -2 ஸ்கொயர் பண்ணால் +4 மாறும் இன்ட்டு 1/4. ஸோ 4ம் 4ம் கேன்சல்னால் 1. ஸோ 1/2 + 1 கிராஸ் பண்ணால் ஆன்சர் 3/2. ஸோ என்ன ப்ரூவ் பண்ண போகிறோன்னா ஆன்சரில் 3/2. ஸோ LHS = RHS.